Pulsar 200 NS இந்த 2024லயாச்சும் அப்டேட் ஏதாவது இருக்குமான்னு நெறைய பேர் எதிர்பார்த்த டைம்ல, ஒரு சில அப்டேட்ஸோட வந்து பஜாஜ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்டேட்ஸு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸும் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட்ஸ்க்கு இந்த பிரைசிங் ஓகேவா? அப்டின்ட்டு ஒரு டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நமக்கு இந்த பைக்க ரிவ்யூக்கு குடுத்த தேனியில இருக்கிற பாலமுருகா பஜாஜ்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த ஷோரூமுடைய அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் கால் பண்ணா கால் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ இனிஷியல் பேமெண்ட்டு, அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் ஸ்கீம் பத்தி நீங்க தாராளமா கேட்டுக்கலாம். உங்களுக்கு அவங்க சூப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வழக்கம் போல நம்ம இன்ஜின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் ஏதாச்சும் மாத்திருக்காங்களா அப்படின்னு. அதாவது எதுவுமே மாத்தல. இன்ஜினை பொறுத்தவரைக்கும் அதே பழைய 200 NS ஓட இன்ஜின் தான். உங்களுக்கு ஹார்ஸ் பவர் 24.5 PS ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த 18.74 Nm டார்க் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. சேம் அதே இன்ஜின் தான். லிக்விட் கூல்டு 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன். இன்ஜின்ல எந்த ஒரு பவரோ இல்லை வேற எதுவுமே இன்க்ரீஸ் பண்ணல. ஸோ அதே இன்ஜின் தான். அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 168 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஜின் கீழே ஒரு கவுல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒயிட் வித் அந்த ரெட் கலரில் அது கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த கவுலோட குவாலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான், நல்லா தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோப்லேருந்து யூஎஸ்டி மாதிரி கிட்டத்தட்ட 1 year ஆயிடுச்சு. ஸோ இது ஓகே தான். ரியர் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் பழைய என்எஸ்ல இருக்கிற அதே மோனோஷாக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த 2024 மாடல் அப்டேட்டுன்னு சொன்னோன்னே நான் எதிர்பார்த்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, டயர்ஸில் ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். பட் பண்ணல. டயர்ஸ்ல அப்டேட் பண்ணாங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும். இது அதே பழைய டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 100 எடிஷன் டயர் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய டயரா வந்து இருந்துருச்சு. ஒரு 140 டயர் பேக்ல கொடுத்துருந்தாங்க. ஃப்ரண்ட்ல 110 கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் ஓகே தான். ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதே 300 mm டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. டுவல் சேனல் ABS. பைப்ரி கிடையாது. கிரெமேக்கா காலிபர்ஸோட வந்து கொடுத்துருக்காங்க. கிரெமேக்கா நல்ல ஒரு பிராண்ட் தான். அண்ட் ரியர் டயரை பொறுத்த வரைக்கும் 130/70 டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ் கான்செப்ட் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் R&Dல இருந்து பார்த்தீங்கன்னா டயர் கொஞ்சம் சின்னதாக வந்து போட்டிருக்காங்க. பட் இந்த 200cc கேட்டகரிக்கு டயர் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்கும். இந்த 130லேருந்து 140 கொடுங்க பஜாஜ், கொஞ்சம் சூப்பராக இருக்கும். டிஸ்க் பிரேக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 230 mm டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. டுவல் சேனல் ABS தான். கிரெமேக்கா காலிபர்ஸ். பைக்கோட அலாய்ஸ் டிசைன் நல்லா இருக்குங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஷ் கலர் ஒரு பெயிண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஸ்டிக்கரிங் மாதிரி பண்ணிருக்கிறது பாக்குறது கொஞ்சம் யூனிக்கா, பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. எப்பயும் போல் பழைய நம்ம NS200 மாதிரி. இந்த NS200 அவுட்லுக்கில் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலாம். அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங்லேயோ இல்லை பெயிண்டிங்லேயோ வந்து எதுவும் பண்ணலைங்க. ஏன்னா பழைய நம்ம NS200ல ரீசெண்டாக லான்ச் ஆன மாடல்ஸில் இருக்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங்லேருந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. ஆக்சுவலாக அது குவாலிட்டி வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் குவாலிட்டியிலேருந்து எதையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. NS பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு 200cc ஒரு வெஹிக்கிள் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த 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 ஒரு இதில் இவ்வளோ ஒரு குவாலிட்டியாக கொடுக்கறது ஓகே தான். ஸோ அது ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான நேக்கட் பைக் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் சேமாக பழைய பேட்டர்ன் தான். எந்த ஒரு புதுசாக எந்த ஒரு இதுவும் பண்ணல. அண்ட் ரியரில் உங்களுக்கு டைல்லாம் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் LED தான், நம்ம பழைய NS200ல இருந்த மாதிரி. ஸோ அதே அந்த டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு எப்பயும் போல அழகா இருக்குங்க. ஆக்சுவலா அந்த 2 சைடுமே அந்த டெயில் லேம்ப் இருக்கிற அந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்கறதுக்கு அவ்வளோ நீட்டா டீசென்ட்டா இருக்கு. இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் LEDல மாத்திருக்காங்க. பழைய NS200க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலஜன்ல இருந்துச்சு. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் LED இண்டிகேட்டர்ஸ். அந்த பைக்கோட மேஜர் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த பழைய ஹெட்லைட் டிசைனையே வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே 2 சைடுமே டே டைம் DRL வந்து ஃபிக்ஸ் பண்ணி சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு LED லைட் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. சைட்ல அவ்வளோ அந்த ஒரு பிரீமியமா ஒரு ஃபீல் பண்ணி வைக்க இந்த லைட் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய இதில் ஹாலஜன்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதே டிசைன் தான் லைட் டிசைன். இப்பயும் அதே டிசைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடுமே DRL கொடுத்து சென்டர்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு LED லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா எனக்கு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, எனக்கு அந்த பழைய ஹாலஜன் தான் ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. உங்களுக்கு இந்த லைட் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு அப்டேட் இதுல. அண்ட் இதில் அடுத்த ஒரு பெரிய அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பழசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு LCD இன்னொரு சைடு அனலாக்ல வரும். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் LCD டிஸ்பிளே தான். பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. சுவிட்சஸ் குவாலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பழைய NS200ல இருக்கிற மாதிரி தான் சுவிட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நல்ல குவாலிட்டி தான். இப்போ புதுசாக எந்த சுவிட்சஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து போடலை. அதே சுவிட்சஸ் தான் வந்து இதுலையும் இருக்கு. ஹெட்லைட்டை வந்து இதில் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். பழைய நம்ம இது BS6ல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண முடியாது. ரிமன் பிரேக்ல தான் பண்ண முடியும். இதில் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கீர் பொசிஷன் இண்டிகேட்டர் காட்டுது. அண்ட் சைடு ஸ்டாண்ட் இண்டிகேஷன் வந்து காட்டுதுங்க. அப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் டு வந்து ஃபியூல் ரேஞ்ச் எவ்வளோன்றதை காட்டும். அப்புறம் டர்ன் பட்டன் நேவிகேஷன்
வேற இருக்குங்க. கனெக்ட் பண்ணி நேவிகேஷன் வந்து இதில பார்த்துக்கலாம். டூர் ட்ரிப் போறப்போ. அண்ட் மொபைல் ஃபோன் சார்ஜிங் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த NSல அப்டேட்டு. வண்டிய ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஸ்டாக் எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஸோ பழைய மாரி தான் இருக்கும். ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு இப்ப நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்க. எப்பயும் போல தான் இருக்கு. ஆனா NS200 சவுண்ட் கேட்டாலே ஒரு வைப் ஆகுதுங்க அது. ஆக்சுவலா NS யூசர்ஸ்க்கு வந்து நல்லா தெரியும்னு நெனைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த த்ராட்டில் ஓப்பன் பண்றப்பயே அந்த ஒரு பவர் நமக்கு ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு சூப்பரா வந்து NSல வந்து குடுத்துருப்பாங்க. ஏன்னா, உங்களுக்கு பட்ஜெட் ஃபுல்லான பவர்ஃபுல் கேட்டகரி பைக்ல உங்களுக்கு இது வந்துருது. இந்த ஹெட்லைட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா, சீரியஸ்லி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா சூப்பரா இருக்குங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த பைக்க வந்து யாராவது புதுசா யாராவது எடுத்திருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த ஹெட்லைட் விசிபிலிட்டி நைட் நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, வெளிச்சம் எப்படி இருக்கு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. புதுசா அந்த பைக் வாங்க போறவங்களுக்கு நீங்க போடுற கமெண்ட் உண்மையிலே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்தவரைக்கும் 12 லிட்டருக்கான உங்களுக்கு ஃபியூல் டேங்க் குடுத்துருக்காங்க. இந்த பல்சர் சீரிஸ்ல எல்லாத்துலயுமே இந்த பட்டன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த லைட் குடுத்துருக்கிறது, அது ஒரு பார்க்கறதுக்கே ஒரு யூனிக்கா, பிரீமியமா வந்து ஃபீல் பண்ண வைக்குதுங்க தான். அப்ப இருந்தே இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஆனா இந்த மீட்டர ஆன் பண்றப்பயும் அந்த RPM லிமிட்டருக்கு மேல இருக்கிற அந்த லைட்ஸ் கலர் கலரா வர்றது, ஏதோ கொஞ்சம் பொம்மை பைக் மாரி ஃபீல் பண்ண வைக்குதுங்க. ஆனா அந்த கலர் கலரா வர்ற லைட்ஸ் வந்து அப்படி குடுக்காம RPM லிமிட்டர் கிட்ட ஒரே ஒரு ஒயிட் கலர்ல வந்து குடுத்திருந்தாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டா இருந்திருக்கும். அண்ட் இந்த NSஓட ஓவரால் வெயிட் எவ்வளவுன்னு பார்த்தா 158 கிலோங்க. அண்ட் ஆவரேஜ் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, பஜாஜ்லேருந்து எவ்வளோ கிளைம் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 38 டூ 40 வரைக்கும் கிளைம் பண்றாங்கன்னு சொல்லலாம். இந்த பைக்கோட ஓவரால் ஹைட் எவ்வளோன்னு பார்த்தா 1075 வந்து குடுத்துருக்காங்க. NSல கலர்ஸ் பொறுத்தவரைக்கும் 4 கலர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் கலரு, அதுக்கப்புறம் பிளாக்கு, அப்புறம் ஒயிட்டு, அப்புறம் ப்ளூ வித் ஆஷ்ங்க. ஸோ பழைய NSஅ கம்பேர் பண்றப்ப ரூ. 20,000 வந்து பிரைஸ் அதிகமாயிருக்குங்க. பழைய NS லாஸ்ட் ரெக்கார்ட் பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 1,85,000. இந்த பைக்கோட 2024 NSஓட ஆன் ரோட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 2,05,000. ரூ. 20,000 விலை கூடியிருக்கு. ஸோ இந்த ரூ. 20,000க்கு இந்த நம்ம LED ஹெட்லைட்ஸா இருக்கட்டும், நம்ம மீட்டர் கன்சோலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸா இருக்கட்டும், இதுதான் வந்து அப்டேட். ஸோ இந்த அப்டேட் இதுக்கு ஒர்த்தான்னு கேட்டா, ஒர்த்து தான். இந்த LED ஹெட்லைட்ஸ் குடுத்ததுக்கப்புறம் இந்த பைக்கோட ஃப்ரண்ட் லுக்கே டோட்டலா மாறுது. ஸோ எத்தன பேத்துக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், பழைய NS200 இனிமே நமக்கு கிடைக்காது. ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் பழைய NS கிடைக்கும். பழைய NS தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சீக்கிரமே வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புது NS மட்டும் தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியல் பேமெண்ட் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 30,000 40,000 குடுத்தாலே நீங்க வந்து பைக்க வந்து புக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு நான் டீட்டெயிலான ரிவ்யூ குடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திக்கும் வரை வெயிட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ சோ மச். பை.